கேபி சார் அவர்கள் சொன்னார்கள், ஒற்றுமையுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று. ஒற்றுமையுடன் நாங்கள் எந்த காலத்திலையும் மனக்கதவை திறந்து வைத்திருக்கின்றோம். எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து வாழ்ந்து நாங்கள் பழக்கம் பெற்றவர்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே அவரிடம் கூட நான் சொன்னேன், நாங்கள் முதலில் ஆர்.பி. சௌத்ரி அவர்களை தான் தலைவராக கேட்டோம். அடுத்து ஆர். மாதேஷ் அவர்களை கேட்டோம். இருவரும் தவிர்த்தார்கள். ஆனால் பாலச்சந்தர் என்னை ஒரு நாள் அழைத்து, யோ நீ தான் ஏன் நிற்கணும், நீ தான் ஏன் தலைவனா வர, நீ வரலையா, இந்த சங்கத்தில் திரும்பவும் ஒரு அமைப்பு உண்டாக்குனேன். என்னையா ஒரு சங்கம் 2 வருஷமா நடக்க வேண்டிய ஜனநாயகத்தை முடக்கி சங்கத்துல பிரச்சனைகளை உருவாக்கி கோர்ட்டுக்கு போய் என்னையா அந்த பாவம் பண்ணாரு எஸ்எஸ்சி, ஏன் அந்த மாதிரி இப்படிப்பட்ட பிரச்சனை உருவாக்குறீங்க, நீ வரலையா, இந்த பிரச்சனையை தீர்க்கணையான்னாரு. அவர் சொன்னதை சிறைமேற்கொண்டு நான் என் பணியை துவக்கிருக்கிறேன். அவர் சொன்னது போல் இந்த 2 வருடத்தில் மிக சிறப்பாக இந்த சங்கத்தை நடத்தி, அடுத்து அவர் சொல்லக்கூடியவர் தான் இந்த சங்கத்திற்கு தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர் என்ற அளவுக்கு என்னுடைய நடத்தையை நான் நடத்தி காண்பிப்பேன். நீதியரசர்கள் இருவரும் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது இங்கு தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய எதிர் தலைவராக நிற்கக்கூடியவர் முதலிலேயே ஒரு தெலுங்கு படத்தை டப் செய்து தமிழ் சர்டிபிகேட் வாங்கி எதிர்த்து நிற்கிறார். என்னிடம் பல பேர் சொன்னார்கள், இது ஒரு அப்பிடவிட் நீங்க கொடுங்க, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு. இல்லை, நாங்கள் உண்மையாக இருக்கிறோம். அவர் தவறு செய்தாலும் அவரையும் களத்தில் நாங்கள் சந்திக்க தயார். எத்தனை ஓட்டுகள் அவர் வாங்குகிறார், அப்படிப்பட்டவர்கள் எப்படி அவருக்கு வாக்களிக்கிறார்கள், ஆகவே அவர் போட்டியிடட்டும் என்று நான் சொன்னேன். அவரை பற்றி நிறைய கதைகள் இருக்கிறது. நாங்கள் அவர் சொன்னது போல் லாவணி பாட விரும்பவில்லை. தேர்தல் அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்துருவார் கோடாமை சான்றோர் கனி என்ற வள்ளுவர் வாக்கிக்கிணங்க நாங்கள் பொறுப்புக்கு வந்தவுடன் செயலாற்றுவோம். தேர்தல் அறிக்கையை நாங்கள் சொல்லுவது முன்னர் உள்ளதை சொல்வோம், உண்மையை சொல்வோம், நல்லதை சொல்வோம், நன்மையை செய்வோம். நன்மை செய்யும் நல்லோரணியின் தேர்தல் வாக்குறுதிகள். முதலாவதாக, தமிழக அரசு வகுக்கும் அனைத்து நல்ல திட்டங்கள் பயனுற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முழு அளவில் பாடுபடும் என்பதை குறிப்பிடுகின்றோம். எஸ்ஏசி அவர்களின் நீண்ட கனவு நடைபெறாமல் 2 வருடங்களாக தடுத்தார்கள். அந்த கனவை நனவாக்க நமது சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர்களுக்கு அரை கிரவுண்டு 1200 ஸ்கொயர் ஃபீட் நிலம் வழங்குவதற்கு பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து போட்டு பொதுக்குழுவை கூட்டி ஒப்புதல் பெற்று அந்த விழாவை அத்துணை நல்ல இதயங்கள் பாலச்சந்தர் அவர்கள் தலைமையில் அந்த விழா இனியே நடைபெறும் என்பதை அறிவித்து உறுதி கூறுகிறேன். வயது வரம்பின்றி விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு வயதே வித்தியாசம் இல்லை. 30 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம். பல தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நானும் நாங்கள் கண்டு எந்த சொல்லலாம் வேதனையில் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அதை உருவாக்கத்துக்கு நாங்கள் பாடுபடுவோம். அப்படி வயது வரம்பின்றி விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினருக்கு மாதம் 2000 வீதம் சங்கம் அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வருடத்திற்கு முன்னால் பொறுப்பேற்பதற்கு முன் மருத்துவ காப்பீடு 2 லட்சம் என்று இருந்தது. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் 3 லட்சம் தருகிறோம் என்று சொன்னோம். அதே போல் 3 லட்சம் தந்து கொண்டிருக்கிறோம். அப்படி கொடுத்த பணம் கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் நாம் உதவியை இன்சூரன்ஸ் மூலம் பெற்றிருக்கிறோம். நாம் கட்டிய பணம் 44 லட்சம். அப்படிப்பட்ட
மருத்துவ காப்பீடு 3 லட்சத்தை மாற்றி 5 லட்சமாக உயர்த்தப்படும். இது எந்த உறுப்பினருக்கும் சூழல் காலங்காலமாக கடந்துதான் வர வேண்டும். இருந்தாலும் மனிதனாக பிறந்தவன் பிறப்பதறிது, பிறந்து விட்டால் இறப்பது உறுதி என்பது போல் நமது சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர் இயற்கை மரணம் ஆகியதால் 5 லட்சம் நமது சங்கத்தின் மூலமாக பெற்றுத்தரப்படும். இது 28 அக்டோபர் 2013 முதல் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லிக் கொள்கிறோம். நமது சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர் விபத்தில் மரணம் அடைந்தால் 20 லட்சம் சங்கத்தின் மூலமாக பெற்றுத்தரப்படும். இது மாய்மாலம் அல்ல, சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற உறுதியுடன் சொல்கின்றேன். இந்த நிகழ்வும் 28 அக்டோபர் 2013 முதல் நடைமுறைக்கு வரும். அதோடு உறுப்பினர் இறக்கும் தருவாயில் இறுதி சடங்கிற்கு உடனடியாக சங்கத்தின் மூலமாக ரொக்கமாக 50,000 வழங்கப்படும். கடந்த முறை ஒரு 160 பேர் கையெழுத்து போட்டு எஸ்ஏசி அவர்கிட்ட மகஜர் கொடுத்தாங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற தயாரிப்பாளர்கள், எங்களுக்கு தீபாவளி வருது, குடும்பத்துடன் கொண்டாடணும், நாங்கள் வாழ்வாதாரத்தை எழுந்திருக்கிறதுனால ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு 160 பேர் எடுத்துன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அதில் நேற்று 3 நாளுக்கு முன் நடந்த அறிமுக விழாவில் அறிமுகப்படுத்தியதில் ஒருவர் அவர் தடுத்தார் அந்த செயற்குழுவிலே. இருப்பினும் எங்கள் சொந்த பணத்தை போட்டு எஸ்ஏசி அவர்களும், நானும், சந்திரபிரகாஷனும், தேனப்பனும், மாதேஷும், கதிரேசனும் சேர்ந்து 8 லட்சத்தை உடனடியாக தந்து 160 பேர் பங்கிட்டு தந்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த உறுப்பினர்களின் ஒவ்வொரு பண்டிகை வரும். அப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவர்களின் குடும்பத்துடன் கொண்டாடும் வகையில் விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு அந்த பண்டிகையை முன்னிட்டு 5,000 வழங்கப்படும். சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர்களுக்கு தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகையை அவரவர்கள் குடும்பத்துடன் கொண்டாடும் பொருட்டு 10/1/2014 முதல் விருப்பப்படும் தயாரிப்பவர்களுக்கு ரூபாய் 5,000 வழங்கப்படும். ஒவ்வொரு வருடமும் சித்திரை திங்கள் முதல் நாள் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நலனை கருத்தில் கண்டு விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு ரூபாய் 5,000 வழங்கப்படும். சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர்களுக்கு ரம்ஜான் பெருநாளை முன்னிட்டு விருப்பப்படும் தயாரிப்பாளருக்கு ரூபாய் 5,000 வழங்கப்படும். சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர்களுக்கு கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு விருப்பப்படும் தயாரிப்பாளர்களுக்கு ரூபாய் 5,000 வழங்கப்படும். தமிழக அரசின் மானியம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கிடைக்கும் பட்சத்தில் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி தயாரிப்பாளர்களுக்கு மானியம் கிடைக்க வழிவகை செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் தயாரிப்பாளர்கள் அவுட்டோர் யூனிட்டில் படுகின்ற சூழலில் நான் பல இடங்களில் பஞ்சாயத்தில் சென்றிருக்கிறேன். ஆகவே எஸ்ஏசி அவர்கள் கலந்து பேசும்பொழுது அவர் சொன்னார், நமது சங்கம் 10 டிஜிட்டல் கேமராக்களை சொந்தமாக வாங்கி 5D 7D கேமரா, நமது சங்கம் 10 டிஜிட்டல் கேமராக்களை சொந்தமாக வாங்கி விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு இலவசமாக 30 நாட்களுக்கு வழங்கப்படும். எதிர்காலத்தில் நிரந்தர உறுப்பினர்கள், இணை உறுப்பினர்கள், அவர்களின் கம்பெனி பெயரும் அவர்கள் எடுத்த கடைசி திரைப்படம், தணிக்கை சான்றிதழ், இடம்பெற்றுள்ள தேதி உட்பட்ட அனைத்தையும் கணினிமயமாக்கப்பட்டு அனைவரும் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு வெப்சைட் ஒன்று உருவாக்கப்படும். சென்னை நகரில் தமிழ் படங்களை திரையிட முன்னுரிமை அளித்திட விகிதாச்சார அடிப்படையில் படங்களை திரையிட திரையரங்கு உரிமையாளர் சம்மேளனத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அதை நாளும் அதை வலியுறுத்தி செயல்படுத்தி வெற்றி காண்போம். இயக்குனர் சங்கம்,
நடிகர் சங்கம் பெப்சி உதவியுடன் பிலிம் இன்ஸ்டிடியூட் உருவாக்கி அதில் வரும் பயனை அனைத்து சங்கமும் பயன்பெறுவோம். இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், பெப்சி உதவியுடன் பிலிம் இன்ஸ்டிடியூட் உருவாக்கி அதில் வரும் பயனை அனைத்து சங்கமும் பயன்பெற முயற்சி எடுப்போம். தமிழக அரசின் உதவி பெற்று அரசு டிவி கார்ப்பரேஷன் மூலம் சங்கத்துக்கென்று ஒரு தனிக்காட்சி தொடங்குவது, அதன் மூலம் வருவாயை இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், பெப்சி சங்கம் பயன்பெறுவது. இந்த முயற்சி நடந்துவிட்டால் நமது சங்க நிரந்தர உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மாதம் 25,000 வரை உறுதியாக கிடைக்கும். நிலுவையில் உள்ள தயாரிப்பாளர் படங்களை உடனடியாக சாட்டிலைட் உரிமையை சங்கத்தின் மூலமாக முறைப்படி விற்க வழிவகை செய்து தரப்படும். எஃப்எம்எஸ் ஓவர்சீஸ் விற்காத படங்களை விற்பதற்கு வழிவகை செய்து தரப்படும். தயாரிப்பாளரின் ஆடியோ உரிமையை சங்கமே முன்னின்று விற்பதற்கு பல வகைகளில் முயற்சி செய்து விற்பதற்கு வழிவகை செய்து தரப்படும். விநியோகஸ்தர்கள் சங்கம் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்துடன் சேர்ந்து திரையிட முடியாத படங்களை திரையிட வழிவகை செய்து தரப்படும். விநியோகஸ்தர் சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இடையே ஒற்றுமையை நிலைநாட்டும் வண்ணம் கூட்டமைப்பை ஒன்றை உருவாக்குவோம். இயக்குனர் சங்கம், பெப்சி சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கத்திற்கு இடையே ஒற்றுமையை நிலைநாட்டும் வண்ணம் கூட்டமைப்பை உருவாக்குவோம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ளது போல் விளம்பர கட்டுப்பாட்டினை நடைமுறைக்கு கொண்டு வருவோம். தயாரிப்பாளர்கள் திரைப்படங்கள் மூலம் இழக்கும் வருவாயினை மீட்டு வருமானத்தை பெருக்கி தயாரிப்பாளர்களின் நலம் காப்போம். மிகப்பெரிய பழம்பெரும் நிறுவன உரிமையாளர்களை சங்கத்திற்கு அழைத்து அவர்களின் ஆலோசனைகளை பெற்று சங்கத்தின் மாண்பினை பேணி காப்போம். நடைமுறையில் படம் எடுத்துக் கொண்டிருக்கும் இது கே. பாலச்சந்தர் சார் அவர்கள் சொன்னாங்க, இப்போ நிறைய பசங்க இருக்காங்க, இளைஞர்கள் தான், அவங்களெல்லாம் கூப்பிட்டு பொறுப்பு கொடுத்து அவங்களையும் பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னார். அதற்காக அவரை நினைவில் கொண்டு நடைமுறையில் படம் எடுத்துக் கொண்டிருக்கும் இளம் தயாரிப்பாளர்களை சங்கத்திற்கு அழைத்து பொறுப்பினை தந்து கௌரவப்படுத்துவோம். இந்திய சினிமாவின் 100ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தமிழக அரசுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் மிக பிரம்மாண்டமாக கொண்டாட அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்றுவோம். அதில் வெற்றியும் காண்போம். இந்த அனைத்து நல்ல திட்டங்களை திறன்பட செயல்படுத்த நன்மை செய்யும் நல்லோர் அணியின் வேட்பாளர்கள் 27 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். கேபி சார் சொன்னார்கள், ஒற்றுமை வேண்டும், ஒரே அணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் 15 பேர் வெற்றி பெற்றோம். மாற்று எதிரணியில் ஒரு 11 பேர் வெற்றி பெற்றார்கள். இதனால் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள், எந்த நலத்திட்டங்களும் செயல்படாத கருத்தை, ஏன்னா நமக்கு பேர் வந்துடும். அந்த பேர் நீங்க இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருந்தாங்க, பொறுப்பிலே இருக்கிறாங்க. மாத்தி மாத்தி மியூசிக்கல் சேர் மாதிரி வாங்கி வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க தலைவர், அடுத்த தலைவர், அடுத்த தலைவர், செயலாளர், பொருளாளர், மியூசிக்கல் சேரா தான் இருக்கும். ஆனா விழிநீரை துடைப்பதற்கு யாருமே முன்வர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வழியை பயன்படுத்தி அவங்க வழிக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆகவே கே. பாலச்சந்தர் சார் அவர்கள் சொன்னது போல் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையுடன் முழுமையாக வெற்றி பெறுவோம். வெற்றியை வாய்ப்பை தவறிவிட்டவர்களையும் அரவணைத்து தாயன்போடு அவர்களையும் அவர்கள் ஆலோசனைக்குள் இடம்பெற செய்து அவர்களையும் நல்வழிக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் நாளும் முயற்சிப்போம். இதற்கப்புறம் இதுதான் தேர்தல் அறிக்கை. ஒரு புதிய திரைப்பட தயாரிப்பாளர், சவுத் இந்தியன் பிலிம் ப்ரொடியூசர் சொல்லி ஒன்னு உருவாக்குனாங்க. நல்லதான பாலச்சந்திர சார் எட்டு போய் அவர் முன்னாடி பேரை சொல்லணும். எதுக்கியா சொல்றேன்னு கேட்டாரு. இல்ல இது நீங்க ஒரு பேரை சொல்லணும். எதுக்கு? ஒரு தாய் இருக்கும்போது அந்த தாயை கீறி இன்னொரு தாயை உருவாக்கணுமா? நான் என் வாயால சொல்ல மாட்டேன், என் கையால செய்ய மாட்டேன், போகும் என்று வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழலை, ஒரு மாற்று சங்கத்தை தயாரிப்பாளருக்கு துரோகம் விளைவிக்கும் நிலை உருவாக்கிய அவர்கள் எல்லாம் அந்த அணியில் நிர்வாக குழுவில் இருக்கிறார்கள். இந்த கொடுமை என்ன செய்யுது? அப்போ அவர் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும்? வேற்றுமையை தான்
ஒற்றுமை காணுவாங்க. ஆகவே கேபி சார் அவர்கள் சொன்னது போல் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு உங்களுக்கு நன்மை செய்யும் நல்லோரணியின் சிறப்பினை மாண்பினை எடுத்து காட்டி நாளைய திரையுலகுக்கு நல்லதொரு வழியை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். அந்த வழிகாட்டுதலில் நீங்கள் கை காண்பிப்பவர் தான் அங்கு தலைவர், அங்கு செயலாளர், பொருளாளர், செயற்குழுப்பு, இப்படி ஒற்றுமையை காட்டு உங்களுக்கு சிறப்பு சேர்ப்பு என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன்.